பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, இதில் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே இந்த எண்ணெயில் ஊற்றி கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இதில் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் இந்த இது ஓகேங்களா. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதில் வந்து கிண்டி விடணும். இப்போ மசாலா என்னென்ன போடணும்னு இப்போ பாருங்கள். மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், ஃபிஷ் மசாலா, இது எல்லாமே நான் இப்போ அந்த குழம்புல போட போகிறேன். போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவும் போட்டாச்சு. கரையிட்டோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், ஃபிஷ் மசாலா எல்லாமே போட்டாச்சு. இன்னும் உப்பு மட்டும் போடணும். வெயிட் பண்ணுங்கள். உப்பு பத்தாது, இது கொஞ்சம் உப்பு. ஓகே, பத்தாது, ஏன்னா நம்ம புளி ஊற்றுறதுனால. பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த தேங்காய் வரைக்கணும், புளி ஊற வச்சுருக்கேன், ஃபிஷ் இருக்குது. இது வந்து உப்பு மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்கோமா. இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் வெட்டி வச்சாச்சா. சீரகம் கொஞ்சம், இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். தேங்காய் பேஸ்ட். குழம்பு நல்லா கொதிக்குதா, இந்த டைம் வந்து நம்ம மீனை போடக்கூடாது. மீன் சீக்கிரம் வெந்துடும். இது என்ன மீன்னா சுதும்பு மீன். ஓகேவா. ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த புளியை கரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் போடணும். ஓகேவா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்றி, மாங்காய் இல்லை அதனால் புளி தண்ணி ஊற்றுறேன். இல்லைன்னா நம்ம மாங்காய் போட்டு செய்யலாம். மாங்காய் இல்லை. ஓகே, இப்போ புளி தண்ணி ஊற்றி அந்த புளிப்பு சுவை நல்லா கொதிக்கணும். இருங்க, இது நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இது நான் ஃபுல்லாக வடித்து ஊற்றிட்டு வரேன். பார்த்தீங்களா, வெறும் சக்கை மட்டும் இருக்குது, வேஸ்டேஜ். சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சாச்சு. சாப்பாடு கொதிக்குதா, இன்னும் நல்லா கொதிக்குதா. தேங்காய் சேர்த்துட்டு தான் நான் லாஸ்ட்டாக தான் மீன் போடுவேன். மீன் வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் நமக்கு வந்து குக் ஆகிடும். ஓகேவா. குழம்பு செஞ்சுட்டு அப்புறம் பொரிக்கிறது காமிக்கிறேன். தேங்காய் ஊற்றியாச்சு.
ஓகேவா, இந்த குழம்புக்கான வேலை வந்து முடிந்து விட்டது. எல்லா மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. மீன் போட்டு சட்டி வேறு நகர்ந்துட்டே போகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையில் கேமரா பண்ணுறது. குழம்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு இந்த தண்ணியாக போதும்னா இதில் மீன் போட்டு இறக்கிடுங்க. இல்லை கொஞ்சம் கட்டியாக சாப்பிடுவீங்கன்னா இது கொஞ்சம் நம்ம வந்து திக்காக விட்டுடலாம். இந்த டைம் என்ன தெரியுமா பண்ணணும், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து அப்படி மேலே ஊற்றி செம்ம ஸ்மெல்லு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அதுக்கப்புறமா மீன் போடணும். ஓகேவா, நல்லா கொதிக்குது. இப்போ மீன் கொதிக்கிட்டோம். ஃப்ரைக்கு வந்து நம்ம ஃபிஷ் எடுத்துருவோமா. ஃப்ரைக்கு மசாலா போட்டு வச்சேன் ஃபிஷ் அந்த குழம்புக்கு போட்டுடலாமா. குழம்பு வாசனை பார்த்தோன்னே உங்களுக்கு பசிக்குமே, வருதா? மீன் குழம்பு குறைச்சி வச்சாச்சு. ஆமாம், நீங்கள் எல்லாரும் பேசுகிறதும் இதில் ரெக்கார்ட் ஆகும், உலகமே கேட்க போகுது உங்கள் குரலை. நீ எத்தனை தடவை சொல்கிறேன் வீடியோ போடும்போது பேசாதீங்க பேசாதீங்கன்னு, கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு ½ அன் ஹவர் சைலண்ட்டாக இருக்க முடியல. நம்ம ஊற்றின எண்ணெய் தெரியுதா? அதோ எண்ணெய் மீன் போட்டாச்சு. இப்போ மீன் போட்டு கிண்ட வேண்டாம், கொஞ்சம் விட்டுடலாம். ஒரு கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் பொறுத்து நம்ம பார்த்தோன்னா இந்த எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா, அங்கங்கே நல்லா மணக்குது குழம்பு. தேங்காய் எண்ணெய் வேறு வச்சுருக்கோமா. மீன் மட்டும் வெந்துட்டால் போதும், குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். பொரிக்கிறதுக்கு சட்டி எடுக்கலாம். இதுதான் பொரிக்கிற சட்டி. இது ஒரு வாஷ் பண்ணிப்போம். அப்பா உப்பு காரம் பார்க்க வரணுமே. அப்பா அப்பா உப்பு காரம் பார்க்க வாங்கப்பா. அப்பா குழம்பு வத்திடும், சீக்கிரம் வாங்க. கேமரா இப்படி திருப்பிடுற, ஏன்னா நீங்கள் தெரியக்கூடாது. வெளியே போகணுன்னு நினச்சேன், லேட் ஆகிடுச்சு. இப்போ போனால் சாப்பாடு டைம் தாண்டி தான் வர முடியும். எப்படிப்பா இருக்கு? உப்பு கம்மியா? திக்காகுமா?
இல்லை இல்லை, குழம்பு வற்ற விடுங்க, அது அப்புறம் 2 நாளைக்கு வந்துடும். கொஞ்சம் வற்றட்டும். மசாலா கழுவி ஊற்றிருக்கு, தேங்காய் கழுவி ஊற்றிருக்கு. வீடியோ ஆன்ல இருக்கு, எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். வார்த்தைகள் விடக்கூடாது. 2 மணி நேரம் ஒன்றும் இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்கும். மீன் குழம்பு, மீன் ரசமா? சரி, நம்ம என்ன புது பேர் வச்சுப்போம், மீன் ரசம். தேங்காய் நீங்கள் அவ்வளோதான்ப்பா குத்திங்க. அம்மா ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே அவங்க குக் பண்ணுற எனக்கு தான் தெரியும் மீன் குழம்பு என்ன ஸ்மெல்லில் இருக்குன்ட்டு. வெந்துடுச்சா ஃபிஷ்ஷு? அதான் இதுக்கு மேலே விட்டோன்னா மீன் வந்து பொடிஞ்சு அப்படியே தூள் தூளாக போயிடும். அதனால் நம்ம வந்து அவ்வளோதான். மீன் இதை வந்து இப்படி எடுத்து கீழே வச்சுட்டு சட்டி வச்சு இட்டு மீன் குழம்பு, மீன் எடுக்கிற சட்டி. மீன் எடுக்கிற கரண்டி, மீன் குழம்பு, ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை இப்படி இருக்கு. யார் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். மீன் குழம்பு, மீன் ஃப்ரைலாம் ரொம்ப நேரம் நிற்க முடியல. யாருக்கு? ஹாய், எண்ணெய் காஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மீனை எடுத்து மசாலாவில் போட்டு கொடுப்போமா? தக்காளி ரெண்டு மீன் தான் பொரிக்க முடியும் போல் ஒரு இதுக்கு. அப்புறம் நான் மீன்லாம் பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த 2 வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த எல்லா மீனும் பொரிச்சிட்டு ரைஸு, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு ஷார்ட்ஸில் போடுறேன். பாய்.